வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 30 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி அவங்க ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவுல இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ ரேவதி, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டு பேசிக்கிறாங்க. அப்பதான் ரேவதி அவங்க கல்யாணத்துல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த கல்யாணம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம நடந்துருச்சு. எங்க அம்மா என்னை கட்டாயப்படுத்தி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அவன் எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியல. அம்மா தேவையில்லாம அவனை நம்பி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உனக்கே தெரியும் நான் மகேஷை எந்த அளவுக்கு காதலிச்சேன் அப்படின்னு. கடைசியில மகேஷை அவன் கடத்தி வச்சுக்கிட்டு தேவையில்லாம இந்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த நேரத்துல அம்மாவை என்னால எதிர்க்கவே முடியல. அம்மா செத்து போயிருவேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட ரேவதி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதோட ஆஸ்திரேலியாவுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, என்ன ரேவதி உன் வாழ்க்கையில இவ்வளவு நடந்து போச்சா? கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன ரேவதி கடைசியில உன் லைஃப் இப்படி ஆகிருச்சு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாண்டி, எனக்கு மனசு வேதனையா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு போன் பண்ணேன். ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னடி சொல்ற? என்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஃபோன் பண்ணியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாண்டி, இங்க பாரு, நீ ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லண்டி, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை கேட்டதோட அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுக்கறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்க ஜாப் ஈஸியா கிடைக்கும். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரேவதி கேக்குறாங்க, என்னடி? அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாரு, ஒருவேளை நீ ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உனக்கு 5 வருஷம் இங்கேயே ஒர்க் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இதற்கு இடையில உன்னால ஊருக்கு போக முடியாது. இதனால உனக்கு தான் பிரச்சனை ஆகும். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, என்னடி இப்படி சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா ரேவதி, உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு. இன்னும் அவரை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டு கூட இருந்திருக்க மாட்ட. இப்ப திடீர்னு இந்த மாதிரி நீ வெளிநாடு கிளம்புறது எனக்கு சரியா தோணல. அதனால சொல்றா ரேவதி, தப்பான முடிவெடுக்காம கொஞ்ச நாள் இருந்து பாரு, அதுக்கப்புறம் முடிவு பண்ணு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, கண்டிப்பா என் எண்ணத்தை மாத்த முடியாது அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நான் அங்க வந்துடுறேன். அப்பதான் என்னால கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க முடியும். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு. கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, ஆனா எங்க அம்மா கண்டிப்பா என் மனசை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன் கம்பெனிலேயே நான் சேர்ந்துக்கிறேன். அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, நான் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை சொல்றேன், ஒருவேளை நீ மட்டும் இதுல சைன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் இதே கம்பெனில தான் நீ ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீ நினைச்சா கூட இந்த கம்பெனியை விட்டு உன்னால வெளியில வர முடியாது. அம்மா அப்பா ஹஸ்பண்ட் தங்கச்சின்னு யாரையுமே பார்க்க முடியாது. ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல ஃப்ரெண்டு, நான் வரேன், நீ அப்ளை பண்ணு. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, சரி, ஆஸ்திரேலியாவுக்கு விசா அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. உனக்கு உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கம்பெனிக்கு சென்ட் பண்றேன். அவங்க கண்டிப்பா உன்னை எடுத்துப்பாங்க. இது கேட்டதோட ரேவதியும், சரிடி, என்னோட டீட்டெயில்ஸை நான் மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா ரேவதி நேரா அவங்களுடைய சர்டிபிகேட்ஸை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நேரா போயிட்டு விசா அப்ளை பண்ற இடத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சர்டிபிகேட்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியான குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாயா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை கடத்தி இருப்பா? ரேவதிக்கு இன்னும் ராஜாவை பத்தியும் அந்த மாயாவோட கேரித்தனத்தை பத்தியும் இன்னும் தெரியல. அதனாலதான் மாப்பிள்ள ராஜாவை ரொம்பவே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ரேவதிக்கு நான் எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். அதனால அந்த மகேஷ் மாயாவை ரேவதிக்கு முன்னாடி நிக்க வச்சு உண்மைய சொல்ல வைக்கணும். கூடிய சீக்கிரம் அப்படி செஞ்சா மட்டும்தான் ரேவதி சீக்கிரம் ராஜா நல்லவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. மாயா அவங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரத்துல கார்த்தி நேரா மாயா வீட்டுக்கு போறாரு. போயிட்டு காரை நிப்பாட்ட மாயா கார்த்தி வரத பாக்குறாங்க. பார்த்ததோட இவன் எதுக்கு இங்க வரான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி காரை கொண்டாந்து நிப்பாட்டி போட்டுட்டு கோவமா வீட்டுக்குள்ள வராரு.
மாயா நேரா கார்த்தியை பார்த்து, வாங்க புது மாப்பிள்ள சார், ஹனிமூன் எல்லாம் பக்கா ஜாலியா இருந்துச்சா, என்ன அந்த மூட்லயே என்ன இருக்கீங்களா அப்படின்னு மாயா கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. கார்த்தி கேக்குறாரு, உன்னாலதான் இப்படி கேவலமா யோசிக்க முடியும், நான்லாம் அப்படி யோசிக்கிற ஆளு கிடையாது. மாயா கேக்குறாங்க, என்ன நடிக்கிறியா, மகேஷ் காணாம போனதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா கல்யாண நேரத்துக்கு மகேஷை கடத்திட்டு நீ அந்த ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப ராஜா மாதிரி இருக்க. உன் இடத்துல மகேஷ் இருந்திருக்க வேண்டியது. ஆனா நீ மகேஷோட இடத்துல வந்துட்டு இன்னைக்கு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, நான் ஒண்ணு ரேவதிய திட்டமிட்டு கல்யாணம் பண்ணல. நடந்தது எல்லாமே யதார்த்தமாக நடந்தது. ஒரு சூழ்நிலையால தான் நான் ரேவதியோட கழுத்திலேயே தாலி கட்டினேன். நீ தேவையில்லாம ஏன் மேல பழி போடாத. ரேவதி கிட்டையும் கண்டதை சொல்லி என்னை தப்பானவன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாத. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நீ தான் அந்த மகேஷை கடத்தின அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் ஒன்றும் மகேஷை கடத்தல, அந்த அளவுக்கு அவன் ஒருத்தும் இல்லை அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன மகேஷை பத்தி இவ்வளோ மோசமா பேசுறதுக்கு உனக்கு யாரு தைரியம் கொடுத்தது? மகேஷை பத்தி இனிமே ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளோதான். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசுற. அந்த மகேஷை நான் ஒன்றும் கடத்தல. அப்ப மாயா சொல்றாங்க, நீ ரேவதி மகேஷை கடத்தி வச்சிருக்கிறதுனாலதான் நான் ரேவதியை கடத்தி உன்னை மிரட்டினேன். அதுல எந்தவித தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். மரியாதையா நீ மகேஷை விட்டுரு. நீ தான் பிடிச்சி வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை மகேஷுக்கு ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். நீ எப்படி வந்துட்டு ரேவதிய மேல காதலோட இருக்கியோ அதை விட கூடவாவே ஒருபடி மேல நான் மகேஷ் மேல அவ்வளோ காதலோட இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த மாயாவோட மறுமுகத்தை பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த மாயா சொல்றாங்க. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உனக்கு இது ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன். ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சியன்னா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ரேவதி பாவம், ரொம்ப இன்னசென்ட். நீ சொல்ற எல்லாத்தையுமே வெகுளித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ அவளோட அந்த வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்க. ரேவதிக்கு உன்னால ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப மாயா சொல்றாங்க, பாப்போம் உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு மாயாவும் நேரா கார்த்தியை பார்த்து சவால் விடுறாங்க. கார்த்தி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி போனதோட மாயா நினைக்கிறாங்க, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே வந்து எனக்கே சவால் விடுமா. மகேஷ் மட்டும் இவனால கடத்தி வச்சிருக்கட்டும், இவனுக்கு இருக்கு. அந்த ரேவதியை காலி பண்ணிட்டு இவன் காலத்துக்கும் அழுகிற மாதிரி பண்றேன் அப்படின்னு அந்த மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கார்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு கோவம். இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி நேரா விசா அப்ளை பண்றதுக்காக நேரா அந்த கம்பெனிக்கு வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார வராங்க. அங்க வந்ததோட அவர் கேட்குறாரு, சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்? ரேவதி சொல்றாங்க, சார் இது மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு விசா அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், அங்கே போயிட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, சரிம்மா உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ரேவதி அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததோட அவர் எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சூப்பர்மா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, விசா ஈஸியாக கிடச்சிரும். இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு. அப்போ அவர் டக்குன்னு ரேவதியோட கழுத்தில் இருக்கிற தாலியை பார்க்குறாரு. பார்த்ததோட அவர் கேட்குறாரு, ஏமா உனக்கு கல்யாணம் ஆகிட்டா? அப்போ ரேவதி அதிர்ச்சியாகி, ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆனிச்சு. அவர் கேட்குறாரு, சரி மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்போ ரேவதி அமைதியாக இருக்காங்க. அவர் கேட்குறாரு, இங்கே பாருமா, இங்கே ஒர்க் பண்ண போகிற இடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க. அப்போ தான் வந்துட்டு விசா அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா விசா கிடைக்காதுமா. அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது கேட்டதோட ரேவதி வந்து சொல்கிறாங்க, சரிங்க சார், நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு, சே, அவன் கூட வாழ்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, இதில் அவன் கூட சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கணுமா சே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவத்தோட இருக்காங்க. அதே நேரத்துல ரேவதியோட ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியால வந்து ஃபோன் பண்றாங்க. அப்ப ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னடி ஆச்சு, விசா அப்ளை பண்ணிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லடி, அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னடி பிரச்சனை? ரேவதி சொல்றாங்க, இப்ப ரீசெண்டா எனக்கு கல்யாணம் ஆனிச்சுல, மேரேஜ் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்ப மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிடி, அப்பதான் விசா அப்ளை பண்ணலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, எங்க நான் ரெடி பண்றது? அந்த டிரைவர் கிட்ட தான் நான் கேட்கற மாதிரி இருக்கும்.
அவன் கிட்ட கேட்டா கண்டிப்பா அம்மா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுவான். அப்புறம் நான் என்ன பண்றது? அப்புறம் போக முடியாதே. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்படியாவது ரெடி பண்ணி தான் ஆகணும். உனக்காக நான் இங்க கொஞ்சம் பேசி வைக்கிறேன். டைம் டிலே பண்ணியன்னா இங்க ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும், சரியா? உடனே ரேவதி சொல்றாங்க, ப்ளீஸ் டி, கொஞ்சமா ஹோல்டு பண்ணி வை. நான் எப்படியாவது வந்துட்டு மேரேஜ் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். உடனே என் ஃப்ரெண்டு சொல்றாங்க, சரிடி, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. நீ மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி விசா அப்ளை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே பார்க்க முடியாது, அம்மா அப்பா புருஷன்னு யாரையுமே பார்க்க முடியாது. எனக்கு என்னமோ இந்த மேரேஜ் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததோட தடங்களா வந்ததோட கண்டிப்பா இது செட் ஆகாது அப்படின்னு தோணுது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருடி, அப்படியெல்லாம் சொல்லாத. எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இது மட்டும்தான். நான் எப்படியாவது இந்த லைஃப்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். கொஞ்ச நாள் அம்மாவோட டார்ச்சர் இல்லாம இருப்பேன்னு. இது கேட்டதோட ஃப்ரெண்டும், சரிடி, அப்ப நீ விசாவை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி அந்த டிரைவர் கிட்ட தான் கேக்குற மாதிரி இருக்கும். அவன் ஒருவேளை அம்மா கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? சோ நம்ம எப்படியாவது சமாளிச்சு மேரேஜ் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகேஷ காமிக்கிறாங்க. மகேஷ கட்டி போட்டிருக்காங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட மகேஷ் அதிர்ச்சியாகி இருக்காரு. மகேஷோட வாயில இருக்கிற அந்த துணியை எடுக்கிறாங்க. அப்பதான் மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம், இன்னும் எத்தனை நாள் மேடம் என்னை கட்டி போட்டிருக்கீங்க? அதான் நீங்க என்ன தண்டிச்சிட்டீங்க. அதோட நீங்க நினைச்சது நடந்துருச்சு. என்ன விட்டுருங்க மேடம் அப்படின்னு மகேஷ் கெஞ்சுறாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னடா நடிக்கிறியா? உன்னை பத்தின உண்மைகளை மல்லிகா சொன்னதுனால மட்டும்தான் உங்களை பத்தின கேடித்தனம் எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கைய நான் காப்பாத்தினேன். ஒருவேளை மல்லிகா என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்திருந்தா இன்னரும் என்ன நடந்திருக்கும்? என் பொண்ணையும் என்னையும் சுலபமா ஏமாத்தி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பொண்ணோட லைஃபையே அழிச்சிருப்பியல்ல. உனக்கு எந்த தண்டனை பத்தாதுடா. அப்ப மகேஷ் சொல்றாரு, மேடம், நான் செஞ்சது தப்புதான் மேடம். நான் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன் மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க மேடம். உங்க கண்ணிலே நான் படமாட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னை கண்டிப்பா நான் விடுதலை பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். மகேஷ் கேக்குறாரு, என்ன மேடம்? சீக்கிரம் என்னை விட்டுருங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை விடுதலை பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா நீ பாட்டுக்கு போயிட்டேன்னா என் பொண்ணு உன்னை கடைசி வரைக்கும் நல்லவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாளே. இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட கேடி, எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படிங்கறத நீ ரேவதி கிட்ட சொல்லணும். அப்ப மகேஷ் சொல்றாரு, மேடம், நான் கண்டிப்பா சொல்றேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். என்னால டார்ச்சர் அனுபவிக்க முடியல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வைக்க போறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத எல்லாருக்கும் முன்னாடியிலயும் சொல்லணும். அப்பதான் நான் உன்னை விடுவேன். இல்லைன்னா அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். உடனே மகேஷ் சொல்றாரு, இன்னும் ஒரு வாரமா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், என்னை விட்டுருங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் அமைதியா இருடா. மகேஷ் சொல்றாரு, மேடம், ஒருவேளை நான் உண்மையை சொன்ன பிறகு என்ன காலி பண்ணிடுவீங்கடா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை காலி பண்றதா இருந்தா எப்பவோ காலி பண்ணிருப்பேன். நீ எல்லாம் எனக்கு சாதாரண ஆளு. நீ ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, மேடம், நான் கண்டிப்பா ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்க பக்கமே வரமாட்டேன் மேடம். ரேவதி பக்கமும் வரமாட்டேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி, டேய் இவனை புடிச்சு வச்சிருங்கடா. அப்ப மகேஷ் சொல்றாரு, மேடம், கட்டையாவது அவுத்து விடுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் யாருகிட்ட நடிக்கிற? நீ ஒரு வாரம் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் மகேஷோட வாயில மறுபடியும் துணியை வச்சு அடைக்கிறாங்க. மகேஷ் கலங்கி போய் இருக்காரு. இன்னொரு பக்கம் பஞ்சாயத்தை காமிக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி ஊர்ல நடக்கிற ஒரு பஞ்சாயத்தை காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி அந்த பஞ்சாயத்துக்கு வராங்க. பரமேஸ்வரி வந்ததோட எல்லாரும் பரமேஸ்வரிக்காக எந்திரிக்கிறாங்க. பரமேஸ்வரி எல்லாருக்கிட்டையும் சரி சரி எல்லாரும் உட்காருங்க அப்படின்னதோட எல்லாரும் உட்காடுறாங்க. அப்ப பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்ன திடீர்னு பஞ்சாயத்து கூட்டி என்ன கூப்பிட்டுருக்கீங்க? என்ன முக்கியமான விஷயம்? அப்ப பஞ்சாயத்துல உள்ளாங்க, அம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நடைய திறந்தீங்க. உங்க பேரன்தான் அந்த கோவில் நடைய திறந்து சிவனுக்கு அபிஷேகம் வரைக்கும் பண்ணாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோவில திறந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு அவரு எல்லாருக்கும் முன்னாடியிலயும் வாக்கு கொடுத்தாரு. ஆனா ரொம்ப நாள் ஆகிட்டு அந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியும் தெரியல. உங்க பையன் இந்த ஊருக்கு வர மாதிரியும் தெரியல. எங்களுக்கு என்னமோ இது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஏற்கனவே கோவில அனாவசியமா திறந்ததுனால ஊர்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. மழை தண்ணி இல்ல, கோவில் சாமியோட கோபத்துக்கு ஆளாகிட்டோமோ அப்படின்னு தோணுது. அம்மா இங்க பாருங்கம்மா,
நீங்க செஞ்சது ரொம்ப தப்புமா. அப்ப விருமன் கேக்குறாரு, என்ன எல்லாரும் அப்படியே பவ்யமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, செஞ்ச தப்ப சொல்லுங்களேன். இங்க பாருமா, கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த வக்கு இல்ல அப்படின்னா எதுக்கு அந்த கோவில திறக்கணும்? பரமேஸ்வரி ரொம்ப கோவமாகி டக்குன்னு எந்திரிச்சு, என்ன பேசுறீங்க? இந்த ஊருக்காக என் குடும்பத்துல உள்ளவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத மறந்துட்டீங்களா? இந்த கோவில் என் மாமனார் கட்டினது, இந்த ஆஸ்பத்திரி என் புருஷன் கட்டினது. கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு 50 ஏக்கர் நிலத்தை என் மாமனார் எழுதி வச்சிருக்காரு. இந்த ஊர்ல பஸ் ஓடுதுன்னா அதுக்கு யாரு காரணம்? என் குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம். இவ்வளவு நல்லது பண்ணிருக்கோம், எதையுமே மதிக்காம இப்படி பேசுறீங்க. இந்த ஊருக்காக நாங்க எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு பரமேஸ்வரி கொதிச்சு போய் பேசுறாங்க. அப்ப அந்த விருமன் சொல்றாரு, இங்க பாருமா, அதெல்லாம் பழைய காலம். நீ செஞ்சது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது எல்லாமே நீ இந்த ஊருக்காக செஞ்சதுதான். அதெல்லாம் திரும்ப திரும்ப பேசணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க பாரு, இந்த ஊர்ல கோவில திறந்துட்ட, இந்த கோவில திறந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியும் தெரியல, உன் பேரன் இந்த ஊருக்கு திரும்பி வர மாதிரியும் தெரியலையே. எனக்கு என்னமோ உன் பேரன் சும்மா அந்த இடத்துல ஒரு கெட்டுக்காக கோயில திறந்து வச்சுட்டு போயிட்டான்னு தோணுது. அவன் கண்டிப்பா பிள்ளைய அழைச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஊர்ல உள்ள சாமுண்டீஸ்வரிய பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவன் இத்தனை வருஷமா இருந்தாலும் இந்த பகைய மறக்க மாட்டா அப்படின்னு ஊர்ல உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு வரா. அப்படி இருக்கையில எப்படி உன் புள்ள இந்த ஊருக்கு வருவான்? உன் புள்ள கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால திறந்த கோயில மூடணும், அதுதான் என்னோட நேரம். இது கேட்டதோட அந்த பரமேஸ்வரி கோவமாகி, இங்க பாரு, பேசுறத ஒழுங்கா பேசுனா நான் சரியா பேசுவேன். அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க, இங்க பாருங்க பரமேஸ்வரி அம்மா, அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க செஞ்சது எல்லாம் நாங்க என்னைக்குமே மறக்க முடியாது. ஆனா கோவில் விஷயத்துல இத சாதாரண விஷயமா விட்டுட்டு இருக்க முடியாதுமா. இங்க பாருங்க, அந்த கோவில எதுக்கு திறந்தீங்க? அந்த கோவில்ல உங்க பிள்ளைய கூட்டிட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிதானே அந்த கோவில திறந்தீங்க. கடைசியில நீங்க அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி எங்களுக்கே தெரியலையேம்மா. உங்க பேரன் கார்த்தி அந்த கோவில திறந்து மாமாவை கூட்டிட்டு கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்தான். ஆனா அதான் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. அதான் நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோவில மூடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இது கேட்டதோட பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி வீட்டுல வேலை பாக்குற ஒருத்தர் நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்னது ஐயா போன் பண்றாரு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஐயா. அவர் சொல்றாரு, தம்பி இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு? தாத்தாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவரு சொல்றாரு, அதெல்லாம் இல்ல தம்பி, தாத்தா ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போயிட்டாரு. இங்க பஞ்சாயத்து கொட்டியிருக்காங்க, கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, கோவிலை மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விருமன் தான் தேவையில்லாத பிரச்சனைய கொண்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அம்மா ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க தம்பி. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அப்புறமா கார்த்திக்கு இன்ஃபார்ம் சொன்னவரு நேரா பரமேஸ்வரி கிட்ட அம்மா, கார்த்திகிட்ட நான் விஷயத்த சொல்லிட்டேன், அவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரிய விருமன் பார்த்து, இங்க பாருங்க, உங்க பையன் எப்பதான் வருவாரு? இப்பதான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், பதில சொல்லுங்க. உங்க பதிலுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க அமைதியாவே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்களும் அமைதியாவே இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, உங்க பையன் வருவாரா வரமாட்டாரா? இல்ல உன் பேரனும் இந்த கோவில திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டானா? சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா கேள்விகளை பரமேஸ்வரிய பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, வேதனையா இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல இருந்து கார்த்தி இறங்குறாரு. கார்த்தி நேரா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு அங்க உள்ளவங்களை பார்த்து வணக்கம் சொல்றாரு. பரமேஸ்வரி கார்த்திய பார்த்ததோட, அப்பா பேராண்டி வந்துட்டியாப்பா? இவன் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலப்பா, நீ சொல்லு. இங்க பாரு, என் பேரை வந்துட்டான், இப்ப அவ பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் விருமன் கேப்பாரு, பாப்பா தம்பி, 2 நாளைக்கு முன்னாடி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நீ சொன்னியே தம்பி, என்னாச்சு இப்ப உன்னோட அந்த பிளான் எல்லாமே? எல்லாருமே இப்ப நீ எப்ப அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவ அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க பாரு தம்பி, நீ தேவையில்லாம இந்த ஊர்ல உள்ள மக்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது. இங்க பாரு, இப்பவே நீ சொல்லிடு, எல்லாருக்கிட்டையும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு சொல்லிடு, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொல்லு.
இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அப்படி சொல்லணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல என் மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நடத்தி காமிக்க தான் போறேன். அப்ப விருமன் சிரிக்கிறாரு. நல்லா சொல்றப்பா, நாங்க எல்லாரும் கேட்டதோட எப்படி போய் சொல்ற? இத்தனை நாளும் அன்னைக்கா இன்னைக்கா அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்க பாரு, எங்களுக்கு தேவையானது குறித்த தேதி தான். இந்த தேதியில கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இத்தனை நாளும் இந்த விஷயத்த பத்தி நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா இப்ப சொல்றேன், இன்னையில இருந்து இன்னும் 3வது நாள் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை நான் ஆரம்பிக்கிறேன். என் மாமாவை கூட்டிட்டு வருவேன். இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, கார்த்தி என்னப்பா இது? அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாரு, உண்மையாவே நீ சொல்றது உண்மையா? அப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்க, தம்பி, ஒருவேளை கோவில் நடைய திறந்து பூஜை பண்ணி 21 நாளுக்குள்ள கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தல அப்படின்னா அது ரொம்ப பெரிய சாபக்கேடாயிரும். இந்த ஊருக்கு ரொம்ப பெரிய ஆஹ் தவறும் நடந்துரும். நீதான்ப்பா பொறுமையா யோசிச்சு சொல்லுப்பா. கார்த்தி சொல்றாரு, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. நான் கண்டிப்பா இன்னும் 3 நாளையில என் மாமாவை அங்க கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நடத்தி காமிக்கிறேன். என் மேல நம்பிக்கை வைங்க. அப்பதான் விருமன் கேக்குறாரு, நீ சொல்றத எங்களால நம்பவே முடியலையே. அப்ப பாட்டி சொல்றாங்க, என் பேரன் ஒரு தடவை சொல்லிட்டா அதை கண்டிப்பா நடத்தி காமிப்பான். விருமன் சொல்றாரு, 6 மாசத்துக்குள்ள மாமாவை கூட்டிட்டு வர அப்படின்னு சொன்னாரு. அதான் எதுவுமே நடக்கலையே. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, அதான் என் பேரன் குறிச்சு தேதி சொல்லிட்டான்னு, அந்த தேதியில கட்டாயம் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். உடனே அந்த கார்த்திகை சொல்றாரு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விருமன் சொல்றாரு, நீ சொல்றத என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாரு, நீ வாய் வார்த்தையா சொல்றது இதையெல்லாம் நம்ப முடியாது எங்களால. அதனால நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். உடனே கார்த்தி சொல்றாரு, சரி, நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நேரா சாமி கிட்ட போயிட்டு ஒரு தட்டுல ஒரு சூடத்தை கொளுத்தி அங்க இருந்து கொண்டு வராரு. அவரு வர்றத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. விருமன் கொண்டாந்து அந்த தட்டை கொடுத்து, இதுல சத்தியம் பண்ணு, இன்னும் 3 நாளையில கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுவேன், உன் மாமனை கூட்டிட்டு வருவேன்னு சத்தியம் பண்ணு. இது கேட்டதோட கார்த்தி அதுல சத்தியம் பண்றாரு. கார்த்தி சத்தியம் பண்றத பார்த்துட்டு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாரு, கோவில் சாமிக்கு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கார், இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு. ஒருவேளை நடத்தலைன்னா பெரிய கோபத்துக்கு ஆளாகிருவேன். கார்த்தி சொல்றாரு, இது நான் உங்களுக்காக பண்ணி கொடுத்த சத்தியம். ஆனா என் மனசார நான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா என் மாமாவை கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவேன். அப்ப பஞ்சாயத்துல உள்ளாங்க, அப்புறம் என்ன விருமா, அதான் அந்த பையனே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன, எல்லாரும் அவங்க அவங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட அப்ப விருமன் எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் பாட்டி நேரா கார்த்திய பார்த்து, எப்பா, உனக்கு எப்படிப்பா இங்க நடக்கிற விஷயம் தெரியும்? அப்ப கார்த்தி சொல்றாரு, கணக்கு பிள்ளைதான் எனக்கு போன் அடிச்சு சொன்னாரு இங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு. உடனே நான் வந்துட்டேன். இன்னொரு பக்கம் காருக்குள்ள வந்துட்டு நம்ம மயில் வாகனம் இருக்காரு. மயில் வாகனம் இதுக்காக காரை விட்டு இறங்கல அப்படின்னா அந்த விருமன் இருக்காருல்ல, விருமனுக்கு மயில் வாகனத்தை தெரியும். ஒருவேளை மயில் வாகனத்தை விருமன் பார்த்துட்டா அதுக்கப்புறம் விருமன் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிவிடுவாங்கல்ல. அதனால மயில் வாகனம் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. விருமன் எல்லாரும் போனதோட மயில் வாகனம் இங்க இருந்து வராரு. மயில் வாகனத்தை பார்த்ததோட பாட்டி கேக்குறாங்க, மயில் வாகனம் நீ எப்பப்பா வந்த? மயில் வாகனம் சொல்றாரு, நான் கார்த்திகூடயே வந்துட்டேன் பாட்டி. அந்த விருமை இறந்தால அவனுக்கு என்ன தெரியும்? ஒருவேளை நானும் வந்திருந்தா அப்புறம் அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நான் வராம இங்க நடக்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரிப்பா கார்த்தி, என்னப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்ட? கார்த்தி சொல்றாரு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா வந்துட்டு மாமாவை கூட்டிட்டு வருவேன், இந்த கும்பாபிஷேகமும் நடக்கும். இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க பாட்டி, நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்புறமா பாட்டி நினைக்கிறாங்க, கடவுளே, என் பேரன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நீதான் நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு போறாரு. அதே நேரத்துல ரேவதி அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ஏய் எங்க போயிட்டு வர? ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் என் ஃப்ரெண்ட பாத்துட்டு வந்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, எங்க போகணும்னாலும் சொல்லிட்டு தான் போகணும். ரேவதி கேக்குறாங்க, ஏமா நான் எங்க போகணும் வரணும் அப்படிங்கறத கூட நீங்க தான் முடிவு பண்ணீங்களா? ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதே என் ஃப்ரெண்ட போய் பாத்துட்டு வந்தேன், அதுக்கும் என்னமா இப்படி பேசுறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ஆபத்து இருக்கு, அதனாலதான் நீ எங்க போனாலும் தனியா போக கூடாதுன்னு சொல்றேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா இதே மாதிரி என்ன கடைசி வரைக்கும் மிரட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, என் லைஃபே உங்களால நாசமா போச்சு அப்படின்ட்டு ரேவதி பேசுறாங்க.
இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து சரி போ அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதி இப்போதைக்கு என் மேல கடுமையான கோவத்துல இருக்கா. அவகிட்ட நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவ புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கூடிய சீக்கிரம் மகேஷ் மாயாவை வச்சு ரேவதி கிட்ட அவங்க ரெண்டு பேரும் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ரேவதிக்கு உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மனசுல யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல கார்த்தியும் நம்ம மயில் வாங்கணுமா மாடியில நிக்கிறாங்க. அப்ப மயில் வாங்கணும் சொல்றாரு, எப்பா நம்ம என்னதான்ப்பா பண்றது, எப்படி அத்தைய சமாதானப்படுத்தி கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போறது? கார்த்தி சொல்றாரு, அதைத்தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஐடியா. கார்த்தி கேக்குறாரு, என்ன ஐடியா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரிதானே நானும் மாமாவும் சண்டை போட்டுக்கிட்டு எப்படியாவது அத்தைய கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சோம். அதே மாதிரி எந்த பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு ஒத்துக்க வச்சா என்ன? கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை அதுவே ஆப்போசிட்ல முடிஞ்சிட்டுன்னா என்ன பண்றது? மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அத்தை ஏற்கனவே என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க ரேவதிக்கு. ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதோட அவரு போயிட்டு அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அதைதான் நம்ம இப்ப பயன்படுத்த போறோம். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க ஏதாவது முடிவெடுக்க போக பசக்கா ஏதாவது ஆக போகுது. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, 3 நாளையில கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. ஒருவேளை கும்பாபிஷேகம் நடக்கல அப்படின்னு வச்சுக்கேன், அப்புறம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிரும்னு உனக்கே தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த பயன்படுத்துறதுல எந்தவித தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. நீ என்ன மாப்பிள்ள சொல்ற? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, அதே மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மயில் வாகனம் சொல்றாரு, சரி நான் இதை பத்தி மாமா கிட்ட பேசுறேன், அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது கேட்டுக்கிட்டு அதன்படி நாங்க 2 பேரும் சண்டை போடுறோம். அப்ப அத்தை கண்டிப்பா என்னன்னு கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்க கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுல நானும் ஒரு கருவியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த எபிசோடு இப்படி தாங்க பினிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்கமிங் சீன்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு வாரத்துல சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வச்சிருக்காங்க. இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல ரேவதி இருப்பாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபாரின் கிளம்பி போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா, அத நம்ம கார்த்தி இப்படி தடுப்பாரா, இல்ல ரேவதிய சந்தோஷமா அனுப்பி வைப்பாரா, சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சு ரேவதியை தடுப்பாங்களா, எல்லாரும் சேர்ந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துவாங்களா, இது எல்லாமே நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.